வணக்கம். இப்போ தொடர்ந்து நம்ம வயலான் புதினத்தில் குறிப்பிட்டபடியான முக்கியமான ஒரு 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த புதினத்தில் கதை மாந்தர்களை விட அந்த கதைக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு உயிரற்ற கதாபாத்திரங்களாக, ஆனால் உயிரோட்டமான கதாபாத்திரங்களாக சூரியனும் கடலும் அமைந்துள்ளன என்றால் அது மிகையாகாது. சூரியன் கடல்ன்றதை விட முதல்ல பார்த்திங்கன்னா வெளிச்சம், அதிலேருந்து கூட வரலாம். நம்ம எப்படி ஒரு அயலானுக்கு ஒரு வெளிச்சம் கூட அவனுக்கு உடைய வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு கொலை செய்ய நேரும்போது கூட அந்த சூரியன் உடைய வெப்பம் தாழாமல் அவன் சொல்லுவான் அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில், அந்த சூரியன் உடைய வெக்கை தாழாமல் ஏதாவது ஒரு குளிர்ந்த இடம் தேடி அதனுடைய கைகள் நீளும். அப்போ தான் அதனுடைய கையை முட்டியை நல்ல மடக்கி தன்னுடைய சட்டை பைக்குள்ளே விடுவான். தன்னுடைய இறுக்கத்தை மறைக்கிறதுக்கும் எதிர்கொள்கிறதுக்கும் தாண்டி வர்றதுக்கும் அவன் செய்கிற உத்தி அது. அவனுடைய துரதிர்ஷ்டம் அந்த சட்டைக்குள்ளே தான் ஏற்கனவே ரெமோன் அவனுடைய நண்பனைக்காக தான் அவன் போகிறாங்க. அந்த ரெமோனுக்கு அவனை காப்பாற்றுறதுக்காக அல்லது அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருவானுன்றதுக்காக, ஒரு தற்காப்புக்காக அவனிடம் இருந்த துப்பாக்கி வாங்கி வச்சுருப்பான். அப்படி துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கும்போது அந்த துப்பாக்கியில் போய் தொட்டுடும் அவனுடைய கை. அங்கே தான் அந்த துப்பாக்கியினுடைய விசையில் தான், அந்த குதிரையில் தான் இவனுக்கு அந்த குளிர்ச்சி கிடைக்கும். அதை அழுத்தி தான் அந்த கொலை நேரும். எழுத்தப்பில் இருக்கிற இதில் இருக்கிற அந்த அரேபியனை சுட வேண்டிய கட்டாயமாயிடும். முதல் முறை அழுத்தி சுட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த உயிரற்ற உடல் கீழே கிடக்கும்போது கூட தொடர்ந்து ஒரு 3 முறை திருப்பி சுடுவான். அப்போ தான் அந்த புதினத்தில் கதை சொல்லியான அவனே தான் கதை சொல்லி, நர்சுவை தான் கதை சொல்லி, நான் ஏதோ ஒரு என் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிற அந்த மரண வாயிலை ஒரு 4 முறை ஓங்கி அறைந்தது போல் தான் அந்த துப்பாக்கி சத்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி, அந்த வேட்டுகளுடைய சத்தம் இருந்தன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படி தொடக்கத்துலேருந்தே பார்த்தோம்னா எப்படி இவனுக்கு இந்த வெளிச்சம், இந்த வெப்பம் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறதுன்றது ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பார் ஆல்பர்ட் காமி. அயலான் ஆன மெர்சோவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த தருணத்தை ஆல்பர்ட் காமி என்ன அழகாக விவரிக்கிறார்ன்றதை பார்க்கும்போது நம் கண்முன்னே அந்த காட்சியை நிறுத்துகிறார். அந்த காட்சியிலேருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். என் ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தேன், ஒரே ஒரு அடிதான். இந்த முறை எழுந்திருக்காமல் அந்த அரேபியன் தன் கத்தியை வெளியில் எடுத்து வெயிலில் என் முன் நீட்டினான். கத்தியின் முன் பட்டு பிரதிபலித்த ஒளி மின்னும் நீளமான ஈட்டி ஒன்று என் நெற்றியை பதம் பார்க்க வருவதை போல் இருந்தது. அதே நேரத்தில் புருவத்தில் சேர்ந்திருந்த வியர்வை துளிகள் திடீரென என் இமைகள் மீது வழிந்தோடி வெதுவெதுப்பான கனத்த திரை போட்டன. கண்ணீரும் உப்பும் கலந்த இந்த திரையால் என் பார்வை மங்கியது. இப்போது நான் உணர்ந்தது என் நெற்றியை தாக்கும் சூரியனின் வெப்பக் கதிர்களை மட்டுமே. சற்று தெளிவற்ற நிலையில் என் முன் நீட்டப்பட்டிருந்த கத்தியில் பட்டு மின்னிய ஒளியையும் உணர முடிந்தது. அக்னி பிழம்பாயிருந்த அக்கத்தியின் ஒளி என் புருவங்களை பொசுக்கி வலிமிகுந்த என் கண்களுக்குள் ஊடுருவியது.
அந்த நேரத்தில் தான் அனைத்தும் ஆட்டம் காண ஆரம்பித்தது. கடலிலிருந்து எழும்பிய கனமான காற்று பலமாக வீசியது. வான்வெளி முழுவதுமாக பிளந்து நெருப்பாய் பொழிவது போல் தோன்றியது. என் உடல் அப்படியே விரைக்க என் கை துப்பாக்கியின் மீது பிடி இறுகியது. துப்பாக்கி விசை விரலுக்கு பணிந்தது. அதன் மென்மையான அடிப்பகுதியினை தொட்டுவிட்டேன். அந்த நேரத்தில் வெளியான காதடைக்கும் தெளிவான சத்தத்தில் தான் அனைத்தும் ஆரம்பமாயின. வியர்வையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் விடுபட்டேன். நான் சந்தோஷமாக இருந்த அக்கடற்கரையின் அசாதாரணமான அமைதியையும் அந்த நாளின் இனிமையையும் சிதைத்து விட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். அசைவற்று கிடந்த உடலின் மீது மேலும் 4 முறை சுட்டேன். சுவடேதும் தெரியாதவாறு தோட்டாக்கள் அந்த உடலுக்குள் புதைந்து போயின. துயரத்தின் வாசற்கதவை நான் 4 முறை வேகமாக தட்டியதைப் போல் இருந்தது. இதைவிட ஒரு அழகுணர்வோட யதார்த்தமாக அத்தனை உணர்ச்சிகளையும் வெளிக்கொணர்வுடையாக ஒரு எழுத்தாளரால் வர்ணிக்க முடியுமா அந்த காட்சியை? அதுவும் ஒரு துயரமான காட்சி, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நேர்ச்சி என்று கூட சொல்லலாம். அந்த நேர்ச்சியையும் நேர்த்தியான வகையில் ஆல்பர்ட் கம்யூ நமக்கு படம் எடுத்து காட்டுகிறார். அதில் நல்லா கவனிக்கலாம். நீங்கள் அவருக்கு பயன்படுத்துகின்ற சொற்கள் ஈட்டி போன்ற அந்த ஒளின்னு சொல்லுவார். அந்த கத்தி அவனுக்கு அந்த வெளிச்சம் பட்டு ஈட்டி மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பாய்ச்சிற ஒளி. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இந்த சூரியன் வெளிச்சம் இதெல்லாம் விளையாடி இருக்குது அப்படிங்கிறத ஆல்பர்ட் கம்யூ அதில் அவர் தன்னுடைய கதை சொல்லி மூலமாக வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக கடல், அதை பற்றி நாம் சொல்லியாகும்.